We are conducting online video classes in both English and Tamil. Kindly see the next poster for the contact details. Welcome to our channel Design Uploads. எனக்கு 5 years டிசைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒரு யூஎஸ் பேஸ்ட் மெக்கானிக்கல் கம்பெனியில். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கல்ஃப் பால். அதை எப்படி கிரியேட் பண்ண வாங்க போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரிவால்வ் ஆப்ஷன் கொடுக்கணும். ரிவால்வ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த பிளேன் இப்படி செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் இப்படி கொடுத்துட்டு இங்க போயிட்டு சென்டர் லென்ஸ்ங்கிற இந்த ஆர்க் எடுத்து ஜஸ்ட் செலக்ட் ஆகல, இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சென்டர் பாயிண்ட் கொடுத்துட்டு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று போடணும். அது பார்த்தா ஒரு 47 mm ரேடியஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு லைன் ஒன்று போடணும். போட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைன் எடுத்து இப்படி போடணும். போட்டு ஜஸ்ட் இங்க போயிட்டு இப்படி ஓகே கொடுத்தா இப்படி ரிவால்வ் ஆயிடுச்சு. இது சிவில் இப்படி ரிவால்வ் ஆகுனா ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த சென்டர் பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு ரிவால்வ் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு சென்டர் அண்ட் பாயிண்ட் சர்க்கிள் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரையணும். அதோட டயாமீட்டர் பார்த்தா 10 கொடுத்த பின்னாடி இங்கே சென்டர் அண்ட் பாயிண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அது கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஒரு சர்க்கிள் ஒன்று வரணும். வரைஞ்சி முடிச்ச பின்னாடி என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இந்த கீழே இருக்கிற சர்க்கிள் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டெலிட் பண்ணிடணும். அதே மாதிரி இதையும் டெலிட் பண்ணிடணும். இங்கேயும் எக்ஸ்ட்ராவாக இருக்கு சர்க்கிள். பார்த்தா உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, திருப்பி வேணா காட்டுறேன். இந்த சர்க்கிள் இந்த இடத்துல தெரியுதுல்ல, இதுவும் ரெட் செக்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இது அதுக்கப்புறம் இங்க ஒரு லைன் இப்படி அவுட்டர்ல வருது, அந்த லைனை டெலிட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லைன் கமெண்ட் போயிட்டு இங்க இருந்து இப்படி ஒரு லைன் வரைஞ்சி முடிச்ச பின்னாடி இங்க போயிட்டு திருப்பி டெலிட் கொடுத்து இது இந்த எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் லைன் இருக்குல்ல, இந்த சென்டர் லைனுக்கு ட்ரா பண்ணிட்டு, ஏன் இந்த சென்டர் லைன் வந்து ரிவால்வ் பண்றதா. ஓகேவா? முடிச்ச பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா 360 டிகிரி இந்த ரொட்டேட் ஆகி இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கல்ஃப் பால்ல மேல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து இல்லை இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நார்மலா வந்து ஆக்சுவலா ஒரு பாலை பார்த்தோம், கல்ஃப் பால் பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கு, இது போடல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோலை பேட்டர்ன் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றோம்னா, இந்த சர்ஃபேஸ் இப்படி இந்த ஹோலோட இப்படி சர்ஃபேஸை பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்க போயிட்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு இதோட சென்டர் ஆக்சிஸ் இருக்குல்ல, அது இப்படி பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு இது 2 கொடுத்துட்டு இந்த y இருக்குல்ல, இந்த y இப்படி செலக்ட் பண்ணணும். y ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து 15 கொடுக்கணும். கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆக்சிஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இது பார்த்தா மெம்பர் வந்து 2 கொடுக்கணும். இது வந்து 15 டிகிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னைக்கும் போல இந்த y ஆக்சிஸ் பிக் பண்ணணும். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பண்ணணும். நான் அப்படியே பண்ணிக்கிட்டு பார்த்துக்கேன். y இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். அது கம்ப்ளீட் ஆன பிறகு திருப்பி இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி ஆக்சிஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சிஸ் இப்படி பிக் பண்ணிட்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 2, ஆங்கிள் பார்த்தா 15, திருப்பி இந்த y இப்படி பிக் பண்ணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்க போயிட்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு கரெக்டா இதோட சென்டர் ஆக்சிஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு 2 கொடுத்துட்டு இங்க போயிட்டு ஆங்கிள் பார்த்தா ஒரு 15 டிகிரி கொடுத்துட்டு என்னைக்கும் போல இந்த ஒயை கரெக்டா பிக் பண்ணணும். கரெக்டா இப்படி பிக் பண்ணோன்னு இது ஃபார்ம் ஆயிடும். ஃபார்ம் ஆன பின்னாடி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும்.
திருப்பி இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பட்டன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு ஆக்சஸ் இப்படி பிக் பண்ணிட்டு 2 கொடுத்துட்டு இது ஒரு 15 கொடுத்துட்டு கரெக்டாக இந்த ஒய் இப்படி பிக் பண்ணணும். பிக் பண்ணிட்டு இதே மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ திருப்பி அதே மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு என்னன்னா திருப்பி இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி பிக் பண்ணிட்டு இது பார்த்தா 2 என்னைக்கு மேலே கொடுத்துட்டு இது வந்து 15 கொடுத்துட்டு இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்கலாம் இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஃபார்ம் பண்ணால் இந்த மாதிரி வந்து பாலோட ஆஃப் வரைக்கும் இந்த மாதிரி வந்து பேட்டர்ன் பண்ணி முடிச்ச பின்னாடி அடுத்து என்ன ஸ்டெப்னு வாங்க போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா இந்த பேட்டர்ன் பண்ணிட்டு இந்த ஹோல்ஸ் எல்லாம் திருப்பியும் எக்ஸ்ட்ரா இன்னொரு டைம் பேட்டர்ன் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சிஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ஆக்சிஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு 6 கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே. இந்த ஆப்ஷன் என்னன்னா இந்த 360 டிகிரியை வந்து 6 பார்ட்ஸாக டிவைட் பண்ணும். அதுதான் இந்த ஆப்ஷன் நம்ம ஈக்குவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா 360 டிவைடட் பை 6ன்னு போட்டு இங்கே வந்து வேல்யூ என்டர் பண்ணுவோம். அப்படி பண்ண தேவையில்லை, டேரெக்டாக இந்த ஆப்ஷன் கொடுத்தாலே ஓகே தான். இந்த ஆப்ஷன் இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருவோம். ஆமாச்சா. அடுத்தது இந்த பேட்டர்ன் ஓகேங்களா. இந்த ஹோல் இருக்குல்ல இந்த ஹோல் அதை இப்படி பிக் பண்ணிட்டு அன்னைக்கு மேலே சர்ஃபேஸ் பிக் பண்ணிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த சென்டர் ஆக்சஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இது பார்த்தா உங்களுக்கு வந்து 6 கொடுத்தோமா அடுத்த 12 கொடுக்கணும். 12 கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும். அடுத்து வந்து இந்த சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சஸ் இப்படி பிக் பண்ணிட்டு 12 கொடுத்தோமா அடுத்தது 18 கொடுத்துட்டு இந்த இதை இப்படி பிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துடணும். ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. அடுத்தது வந்து ஜஸ்ட் இந்த சர்ஃபேஸ் எப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு இங்கே போயிட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சஸ் எப்படி பிக் பண்ணிட்டு இது பார்த்தா 21 கொடுக்கணும். 1 டைம் 18 கொடுத்தா 21 கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நம்ம பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எப்படி ஓகே கொடுத்துடணும். ஃபார்ம் ஆயிடுச்சா. அடுத்தது இது பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு அதே ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஆனால் அந்த நம்பர்ஸ் மட்டும் மாற்றிட்டு இருக்கேன். திருப்பி ஆக்சஸ் கொடுத்த பின்னாடி இந்த ஆக்சஸ் இப்படி பிக் பண்ணிட்டு 21 கொடுத்தா இந்த டைம் வந்து 24 கொடுப்பேன். அதே இந்த இது பிக் பண்ணுவேன். பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருவேன். இப்படி ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். கடைசி ஸ்டெப் வரைக்கும் இந்த ஹோல் வரைக்கும் ஃபார்ம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹோல் இருக்குல்ல இந்த கீழே இருக்கிற ஹோல் அதை பிக் பண்ணும். அதோட சர்ஃபேஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இங்கே போயிட்டு ஜாமெட்ரி பேட்டர்ன் கொடுத்துட்டு ஆக்சஸ் கொடுத்துட்டு இந்த ஆக்சஸ் இப்படி பிக் பண்ணிட்டு இது வந்து 27 கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல இந்த ஆப்ஷன் இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுக்கணும். இப்போ இந்த ஹோல் பாதி பால் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாடல் ட்ரீ எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதெல்லாம் வந்து இப்படி மினிமைஸ் பண்ணிட்டே வரணும். இதான் மினிமைஸ் ஆன பின்னாடி ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இதுல இருந்து செலக்ட் பண்ணி இந்த ரிவால்வர் கொடுத்துடணும். இப்படி செலக்ட் பண்ணோம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ல இருந்து இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக் எல்லாமே செலக்ட் ஆயிடும். இந்த மாதிரி செலக்ட் ஆன பின்னாடி மிரர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த பிளேன் இப்படி பிக் பண்ணிட்டு பிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ரேமை பொறுத்து இப்போ ரொம்ப கம்மியான ரேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாவே டைம் ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து மிரர் ஆயிடுச்சு இந்த எல்லா ஃபீச்சர்ஸ். இந்த மாதிரி மிரர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ரேமை பொறுத்து. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிக ரேம் இருக்க சிஸ்டம் வந்து டக்குன்னு ஆயிடும். இது ரேம் கம்மியாகிடுச்சுன்னா உங்களுக்கு டைம் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி ஆன் பண்ணி ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பால் ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு அப்பியரன்ஸ் ஆட் பண்ண போகிறோம், கலர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே அப்பியரன்ஸ் போயிட்டு இங்கே மோர் அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு கலர் பிக் பண்ணிட்டு
126 126 126 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்துருவோம். ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை இப்படி பிக் பண்ணிட்டு இந்த மாடல் டியோட டாப் எண்ட் இருக்குல்ல, இந்த நம்ம டாப் எண்ட் போட்டிருக்கல, இந்த நான் கிளிக் பண்ற பாருங்க, அதை இப்படி பிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகும். நான் இந்த கலர் பாலுக்கு இந்த கலர் கொடுத்துருக்கேன். ஜென்ரலாக ஒயிட் இருக்கும், ஜஸ்ட் நான் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சும்மா உங்களுக்கு அப்பியரன்ஸ் எப்படி ஆட் பண்ணணும். இந்த ஆர்ஜிபி வேல்யூ எங்கிருந்து எடுக்கிறேன்னா, ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னா ஆர்ஜிபி வேல்யூ வந்து ஒவ்வொரு கலருக்கும் காட்டும். அந்த கலரோட அந்த ஆர்ஜிபி இப்போ ஏதாச்சும் கலர், இப்போ ப்ளூ கலர் வேணும், அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு அதோட ஆர்ஜிபி வேல்யூ எடுத்து இந்த இடத்துல போய் என்டர் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு அதை இப்போ நம்ம ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு இந்த இதை இப்படி பிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆர்ஜிபி இந்த இடத்துல வந்து அந்த ப்ளூ கலருக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதை என்டர் பண்ணீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகும். அதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் ப்ரொஃபஷனலாக வந்து கலர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிசைன் அப்ரோச் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.